சான்றோர்கள் கூற்றுப்படி யார் யார் அறிவுரை வழங்குறதுக்கும் யார் யார் அறிவுரை கேட்டுக்கிறதுக்கும் தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் வீணா சோம்பேறியா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு விரும்பாம அது தீமை அப்படின்னு நினைச்சு அதுக்கு பயப்படணும். தன்னை யாராவது போற்றி புகழ்ந்தா அதை விரும்பக்கூடாது, அதை வெறுப்பவனா இருக்கணும். தனக்கு பழி வந்து சேர்ந்துருமோ அப்படின்ட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி பழி வந்தாலும் அதுல இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவனா இருக்கணும். மற்றவரோட எவ்வளவு நெருங்கி வாழ முடியுமோ அவ்வளவு நெருங்கி வாழணும். தன்னுடைய வாழ்க்கையில பெரியோர்கள் சொன்ன உயர்ந்த சிந்தனைகள் படி எவன் ஒருத்த வாழ்றானோ அவன் தான் அறிவுரை கேட்கறதுக்கும் அறிவுரை வழங்குறதுக்கும் தகுதியானவன் அப்படின்னு சான்றோர்கள் சொல்றாங்க. இத்தனை நல் இயல்புகளையும் உடைய ஒருத்தன் அவன் அறிவுரை வழங்கினா அந்த அறிவுரை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையும், அவன் அறிவுரை பெற்றா அந்த அறிவுரையை பெறுறாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமா செம்மையா இருக்கும் அப்படின்னு அறிஞர்கள் கூற்றா சொல்றாங்க.